ரெகுலேட்டிங் ஆக்ட், அதுதான் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம். இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்து வச்ச ஒரு மிகப்பெரிய முதல் படின்னு கூட சொல்லலாம். இது இதில் என்ன கொண்டு வராங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாற்றுறாங்க. இதோட முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் முதல் கவர்னர் ஜெனரல். அவருக்கு உதவ 4 பேர் கொண்ட கவுன்சில் இருந்தாங்க. அது என்ன வரும் அப்படின்னா, பாம்பே அப்புறம் மெட்ராஸ் இது ரெண்டு கவர்னர் பெங்கால் கீழே வந்தது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் 1874 கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்தியாவோட முதல் சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா. 1774. இதில் 4 ஜட்ஜஸ் இருந்தாங்க. ஒரு சீஃப் ஜட்ஜி, அவங்க ஹெல்ப் பண்ண 3 சப்பார்டினேட் ஜட்ஜஸ் இருந்தாங்க. முக்கியமாக கொண்டு வந்ததுன்னா, இதோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சர் எலிஜா இம்பே. இதில் அப்புறம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நோ ப்ரைவேட், அதாவது கம்பெனியில் இருக்கிற அதிகாரிகள் பூர்வீக குடிமக்கள், அந்த சொந்த ஊரில் இருக்கிற குடிமக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்க தடை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி அதிகாரிகள் தனிப்பட்ட வியாபாரத்தில் ஈடுபட அளவு கிடையாது, நோ ப்ரைவேட்டட். அதுக்கப்புறம் வரக்கூடிய அமெண்டிங் ஆக்ட், அப்புறம் பிட்ஸ் இந்தியா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ. நல்லா இல்லைன்னா திட்டாங்க.